வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் பார்க்குறோம். இதுக்கு வந்து 3 பொருள் தான்: அவில், வெல்லம், தேங்காய். இதுக்கு வந்து அவில் விளையிச்சதுன்னு சொல்லுவோம். இந்த 6 மாதம் ஆனாலும் கேடு வராது. இது எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 1/4 கப்பு முந்திரி இது கூட சேர்த்துடலாம். முந்திரி பாதி ஃப்ரை ஆனதும் 1/4 கப்பு திராட்சை, இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதையே மாற்றி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 3 கப்பு சிகப்பு அவில், ரெட் ரைஸ் சொல்லுவோம் இல்லைங்க, அதோட அவில் 3 கப்பு எடுத்துருக்குறோம். அதையும் இந்த நெய்யில் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதே வேறு பிளேட்டுக்கு மாற்றி அதே பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸ் தேங்காயை துருவி இது கூட சேர்த்திக்கலாம். தேங்காயோட பச்சை மணமெல்லாம் போய் தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த நெய்யிலேயே வறுத்துக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துட்டோம். இதில் வந்து நம்ம 1/2 கிலோ வெல்லத்தில் 300 கிராம் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதிலிருந்து 1/2 கப்பு பாக நம்ம இந்த தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். இந்த தேங்காயும் வெல்லமும் ஒரு 3 நிமிஷம் நல்லா இளக்கி விட்டுட்டே இருப்போம். இது வந்து நல்லா குறுகி வர வரைக்கும், ஒரு செட் ஆகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் இந்த இதில் வேகட்டும். அந்த சமயத்தில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடிச்சது இது கூட தூவிடலாம். இப்படி செட் ஆகிற வரைக்கும் இடையில இளக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா குறுகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவில் இது கூட சேர்த்திடலாம். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இந்த அவில் வந்து எல்லா பாகம் இந்த வெல்லத்து கூட தேங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இது கூட சேர்த்திக்கலாம். அது எல்லா பாகம் ஆகிற மாதிரி நம்ம கிளறிட்டு நம்ம வந்து காற்று போகிற மாதிரி இதை மூடி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதை ஆறுறதுக்கு வச்சாச்சு. இப்போது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.